ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்டர் பேன் காலர் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஹைட் அண்ட் நெக்கோட வித்தை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கேன்வாஸில் வச்சு அப்படியே நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கேன்வாஸை ரெண்டாக மடித்து 2 கேன்வாஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்டர் பேன் காலருக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 பீஸ் வந்து கேன்வாஸ் இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் எடுத்துக்கணும். இதுக்கு மெயின் ஃபேப்ரிக் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக் சைடு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணுற இடம் கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் சைடு ஸ்டிச் பண்ணாதீங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த காலரை மெயின் ஃபேப்ரிக்கு கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். 2 பீஸுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 3மே வந்து ராங் சைடாக இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக், லைனிங் அண்ட் இதுவுமே ராங் சைடில் வச்சு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மிடில் 2மே ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நீட்டாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அங்கே ரொம்ப ஈஸியான மெத்தடில் காலர் ஸ்டிச் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.